Hi hello guys, welcome back to my channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா scales and chords progressionsல செகண்ட் மேஜர் ஸ்கேலை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம சி மேஜர் ஸ்கேலை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா சி மேஜர் கார்ட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு ஸ்கேல்லேருந்து எப்படி ஒரு கார்ட்ஸை டிரைவ் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் மேஜர் ஸ்கேலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்கேல் நம்ம என்ன பார்த்தோம்னா சி மேஜர் ஸ்கேல் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்கன்னா சிக்கு அடுத்தது டி இருக்குது, ஸோ அடுத்தது வந்து டி மேஜர் ஸ்கேல் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஸ்கேல்ஸோட ஆர்டர் வந்து கீபோர்டில் வந்து வேறு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம சி மேஜர் ஸ்கேல் பண்ணிவிட்டு ஸோ சிக்கு அடுத்தது டி இருக்கிறதுனால நம்ம வந்து டி மேஜர் ஸ்கேல் போகக்கூடாது. அதுக்கு பதிலாக சி உடைய ஃபிஃப்த்து, அதாச்சும் சி மேஜர் ஸ்கேல் இருக்குல்ல, இந்த சி மேஜர் ஸ்கேலோடைய ஃபிஃப்த்து ஆல்ஃபபெட் கீ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சியோடைய ஃபிஃப்த்து என்னென்னு பார்க்கலாம். சி, டி, இ, எஃப், ஜி. 1 2 3 4 5. ஸோ வந்து ஜி தான் சியோடைய ஃபிஃப்த்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சியோட ஃபிஃப்த்து நோட் என்னென்னா ஜி. ஸோ சியோட மேஜர் ஸ்கேல்ஸ்க்கு அடுத்தது என்ன மேஜர் ஸ்கேல் வரணும் அப்படின்னா ஜி மேஜர் ஸ்கேல் வரணும். ஓகேவா? சிக்கு அடுத்தது டி கீ இருக்கிறதுனால நம்ம வந்து டி மேஜர் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சியோட மேஜர் ஸ்கேல்ஸில் எது ஃபிஃப்த்து ஆல்ஃபபெட்டாக இருக்கோ அதுதான் அதுக்கு அடுத்த வர மேஜர் ஸ்கேல்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம சி மேஜர் ஸ்கேல் வாசித்தோம். சியோடைய ஃபிஃப்த்து நோட் வந்து ஜி. அப்போது நம்ம ஜி மேஜர் ஸ்கேல் போகலாம். ஸோ வந்து ஜி மேஜர் ஸ்கேலுக்கும் அதே ஃபிங்கரிங் பேட்டர்ன் தான். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. சி மேஜர் ஸ்கேலை தவிர, சி மேஜர் ஸ்கேல் நம்ம வாசித்தோம்ல, அதை தவிர மீதி எல்லா வர மேஜர் ஸ்கேலோடைய செவன்த் ஆல்ஃபபெட் இருக்குல்ல, செவன்த் ஆல்ஃபபெட்டை வந்து நம்ம ஷார்ப் பண்ணணும். இப்போ ஷார்ப் ஆர்டர் என்ன, ஃப்ளாட் ஆர்டர் என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ ரொம்ப ஈஸியாகிடும். செவன்த் ஆல்ஃபபெட்டை நம்ம ஷார்ப் பண்ணணும். ஓகேவா? இப்போது சியோட மேஜர் ஸ்கேல்ஸில் நம்ம எதுவுமே ஷார்ப் பண்ணக்கூடாது. ஆனால் சிக்கு அடுத்த வர மேஜர் ஸ்கேல்ஸ் எல்லாமே செவன்த் நோட்டை நம்ம ஷார்ப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிக்கு அடுத்தது வந்து ஜி. ஸோ நான் ஜியோட மேஜர் ஸ்கேலை நான் வாசிக்கிறேன். அதே ஃபிங்கரிங் பேட்டர்ன் தான், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் எடுத்துக்கலாம், தம் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. தம் ஃபிங்கரை ஜி கீயில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டாக நம்ம ஜி ப்ரெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஜி, செகண்ட் ஆல்ஃபபெட் ஏ, தேர்ட் ஆல்ஃபபெட் பி, ஃபோர்த் ஆல்ஃபபெட் சி, ஃபிஃப்த் ஆல்ஃபபெட் டி, சிக்ஸ்த் ஆல்ஃபபெட் இ. இப்போது செவன்த் ஆல்ஃபபெட் வந்து எஃப் இருக்குது. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், செவன்த் ஆல்ஃபபெட் வந்து ஷார்ப் பண்ணணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செவன்த் ஆல்ஃபபெட் வந்து ஷார்ப் பண்ணணும். இப்போது செவன்த் ஆல்ஃபபெட் எஃப் இருக்குது, ஈக்கு அடுத்தது எஃப். இ வந்து சிக்ஸ்த் ஆல்ஃபபெட், செவன்த் ஆல்ஃபபெட் வந்து எஃப். செவன்த் ஆல்ஃபபெட்டை ஷார்ப் பண்ணணும். அப்போது நம்ம எஃப்பை வாசிக்காமல் எஃப்போடைய ஷார்ப் இருக்குல்ல, எஃப்போட ஷார்ப் என்ன சொல்லியிருந்தேன், இது எஃப், இது எஃப் ஷார்ப். ஸோ எஃப்போடைய ஷார்ப் உங்களுடைய ஃபோர்த் ஃபிங்கரை மேலே போயிட்டு எஃப் ஷார்ப், அப்புறம் அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஸ்மால் ஃபிங்கரால் அடுத்த கீ, எயித் ஆல்ஃபபெட் ஜி. அதே மாதிரி ரிவர்ஸ் வரணும். எஃப் ஷார்ப், சிக்ஸ்த் ஆல்ஃபபெட் இ, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஆல்ஃபபெட் டி, ஃபோர்த் ஆல்ஃபபெட் சி, தேர்ட் ஆல்ஃபபெட் பி, செகண்ட் ஆல்ஃபபெட் ஏ, ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஜி. ஸோ நான் மறுபடியும் வாசி காமிக்கிறேன், என் கையை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. செவன்த் ஆல்ஃபபெட் மட்டும் செவன்த் நோட்டை பிடிக்காமல், செவன்த் ஆல்ஃபபெட்டை ப்ரெஸ் பண்ணாமல் செவன்த் ஆல்ஃபபெட்டோட ஷார்ப்பை ப்ரெஸ் பண்ணும். இதுதான் இதோட கான்செப்ட். ரொம்ப ஈஸி, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் திருப்பி நான் வாசி காமிக்கிறேன். ஜி ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட், ஏ செகண்ட் ஆல்ஃபபெட், பி தேர்ட் ஆல்ஃபபெட், சி ஃபோர்த் ஆல்ஃபபெட், டி வந்து ஃபிஃப்த் ஆல்ஃபபெட், இ வந்து சிக்ஸ்த் ஆல்ஃபபெட். ஸோ சிக்ஸ்த் ஆல்ஃபபெட் முடிஞ்ச உடனே செவன்த் ஆல்ஃபபெட் வந்து எஃப். ஸோ செவன்த் ஆல்ஃபபெட்டை நம்ம ஷார்ப் பண்ணணும்.
அப்போ எஃப் கீ தான் 7th ஆல்ஃபபெட். நம்ம எஃப் ஆல்ஃபபெட்டை ப்ரெஸ் பண்ணாமல் எஃப்ஓடைய ஷார்ப் இருக்குல்ல மேலே ப்ரெஸ் பண்ணி ஜி, எஃப் ஷார்ப், இ, டி, சி, அப்புறம் பி, ஏ, ஜி. ஸோ இதுதான் உங்களுடைய ஜி மேஜர் ஸ்கேல். ரொம்ப ஈஸி தான். ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப் ஷார்ப், ஜி, எஃப் ஷார்ப், இ, டி, சி, பி, ஏ, ஜி. ஸோ இந்த ஸ்கேல் ரொம்ப ஈஸியான ஸ்கேல் தான், ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயந்தான். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஷார்ப் ஆர்டர், ஃப்ளாட் ஆர்டர். ஓகேவா? ஷார்ப் ஆர்டர் எது, ஃப்ளாட் ஆர்டர் எது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் திங் வந்து 7th ஆல்ஃபபெட்டை ஷார்ப் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. ஆனால் சி மேஜர் ஸ்கேல் பண்ணோம்ல, சி மேஜர் ஸ்கேலுக்கு மட்டும் நீங்கள் எந்த ஆல்ஃபபெட்டுமே நீங்கள் ஷார்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆனால் சி மேஜருக்கு அப்புறம் வர எல்லா ஸ்கேல்ஸும் நம்ம 7th ஆல்ஃபபெட்டை ஷார்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.